கொல்லிமலை கோப்பு சித்தர் என்று சொன்னாலே கொளத்தூர் பகுதியில் இவர் யார் என்று சொல்லிவிடுவார்களாம். பில்லி, சூன்யம், ஏவல் அனைத்து பிரச்சனைக்கு ஓர் தீர்வு இடமாக அமைகிறது. தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி, குழந்தை பாக்கியம், பல இன்னல்கள் இருந்து வீடு வாங்குவது, விற்பது, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஓர் தீர்வு இடமாக அமைகிறது. யார் இவர்? கொல்லிமலை கோப்பு சித்தர். சந்திப்போம். மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த கெஸ்டோட ரொம்ப பாப்புலரான விஷயம் என்னன்னா, மாந்திரிகம், தாந்திரிகம், உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸ்குள்ளேயே முடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்னா. ஸோ டிபெண்ட் ஆன் த ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான தீர்வுகளுக்கும் இங்கே வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெடில்ஸ்லேருந்து கொளத்தூர் வழி வந்தீங்கன்னா இங்கே வந்து கொல்லிமலை கோப்பு சித்தர் அப்படின்னு கேட்டிங்கனாவே டக்குன்னு இடத்த சொல்லிடுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுருவாரு. இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கமே. வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய வீடியோக்கள் சில இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சில ஊடகங்களில் நிறைய இந்த அரசியல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ சிக்கல்ல மாட்டி நினைக்கிறேன், சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அரசியல் வந்து இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. யார் வருவாங்க, யாருக்கு என்ன பிரச்சனைகள் நடக்கும். ஸோ ஒரு ஆன்மீக ரீதியாக வந்து உங்களால் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா? ஏற்கனவே ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் மெட்ரோ நேயர்களுக்காக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மெட்ரோ பீப் நேயர்கள் அனைவருக்கும் கோபு சித்தரின் இனிய வணக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026 எலெக்ஷனில் ஒரு மாபெரும் மாற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதை வந்து ஏற்கனவே பழைய கட்சிகள் நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வந்து யாரோட கையையாவது பிடிச்சிக்கிட்டு தான் மேலே ஏறணுன்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு ஒரு புது கட்சி மேலே வரும்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து விஜய் தான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லிட்டேன். அது ஏற்கனவே வந்து ஒரு மாநாடு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்துரும். அது உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனை நடக்க போகுது. கொரோனாவை விட நம்ம இப்ப இது வந்துச்சு சுனாமியை விட ஒரு பெரிய பாதிப்பு, மக்களை வந்து கொத்தா தூக்குறதுக்கு உண்டான ஒரு இது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லி 25ல இருந்து 26 இல்லைங்களா? 26 லாஸ்ட்டுக்குள்ள இது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? உலக அளவுல அது வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது வரையிலும் மேல இருந்து ஒரு கல்லு கூட சரியாத திருவண்ணாமலையில மழையே சரிஞ்சிச்சு. ஸோ இது இவ்வளவு காலம் நடக்காத ஒரு விஷயம், அது நடந்துச்சு. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கும் இன்னும் ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பா இருக்கு. இது எல்லாமே இதுல தப்புனா கண்டிப்பா யார் வேணா என் மேல எந்த ஆக்ஷன் வேணா எடுக்கலாம். இது கண்டிப்பா நடக்கும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள், அதாவது மக்களுக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பு இது கண்டிப்பா நடக்கும் இருக்கு. அது வந்து இது நம்ம சொல்லலை, நான் வந்து அந்த சாத்தானா கேட்டு சொல்லலை. இது வந்து முழுக்க சித்தர்களோட வழி வந்து அவங்க எனக்கு கொடுக்குற தகவலை நான் இன்னைக்கு வந்து பகிர்றேன். ஸோ இது கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் சரி, அந்த நேரத்துல ஆளும் அரசியல் யாரா இருந்தாலும் இதுக்கு உண்டான ஒரு தீர்வை வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு தீர்வை உடனடியாக எடுத்தா நல்லது அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோள். கண்டிப்பா. இப்ப கொல்லிமலை கோபு சித்தர் அப்படின்னாவே நிறைய அமானுஷங்கள் விஷயங்கள் வந்து நீங்க பார்த்ததா சில தகவல்கள் கிடைச்சிது. முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு? அது வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி சார். நான் வந்து தனியா காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு உருவமா எந்திரிக்குது. இது வந்து ஒரு சில விஷயங்கள் என் காதுல சொல்லுது. என்னன்னா, இந்த விஷயத்துக்கு இது உன்னால பண்ண முடியும், நீ இதை பண்ணு அப்படின்னு. சார் உண்மையிலேயே அதை பேசிட்டு நான் வந்து ஒரு 3 நாள் அங்கே டூர் மாதிரி தான் போயிருந்தேன். இந்த விஷயம் வந்த உடனே இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமதேவர்னு 18 சித்தரில் ஒரு முக்கியமான ஆள். அது வந்து இது எதுக்காக இந்த கட்டளை எனக்கு வந்துச்சுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ராமதேவர் அவர் 18 சித்தர்ல, அதாவது கூடு விட்டு கூடு பாயாத ஒரே சித்தர் ராமதேவர் தான்.
அவர் வந்து எங்கனாலும் நடந்தே போயிடுவாராம். அந்த மாதிரி அவரோட பேர் வந்து ராமதேவர் என்கிற யா கோபு சித்தர். எனக்கு வந்து சார் நீங்க இந்த கோபி கண்ணன், கோபி அப்படி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த கோபு அப்படின்றது வந்து ஒரு அது எனக்கு அடுத்து யாருக்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கோபுன்ற பேர் இருந்ததுனால எனக்கு அந்த கட்டளை வந்துச்சு. அவர் வந்து பழமுதிர் சோலையில அவரோட சமாதி, ஜீவ சமாதி இருக்கு. அங்க போனோம். அங்க போனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் சமாதிக்கு போகணும். போய் உட்கார்ந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு இந்த ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதை வச்சு இன்னைக்கு வந்து மக்களுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்டுட்டு வந்த உடனே ஒரு சில விஷயம்லாம் நம்ம சொல்லணும்னு அப்படியே பழிச்சிச்சு. ஓகே, அதை கேட்டோன்னா கண்ணா நீ சொன்னது நல்லா கரெக்டா இருந்துச்சு கோபி, நீ சொன்னது அப்படி இருக்கு. ஏன்னா எனக்கு கோபுன்னு நிறைய பேர் கூப்பிட மாட்டாங்க. என் பேரு கோபுன்றது எனக்கு தான் தெரியும். அது சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு 4-5 பேருக்கு பண்ணோம், எல்லாமே பழிச்சிச்சு சார். அதை வச்சு என்னோட நண்பர், என் கூட படித்த ஒரு நண்பர் என்ன சொன்னார், எந்த விஷயம் சொன்னாலும் உங்கள்ட்ட நீங்கள் பேசினா நடக்குதுன்னு சொல்கிறாங்க மச்சி, நீ வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். அதுக்கப்புறம் மொத்தமே ஆன்மீக பயணம் தான் சார். கொல்லிமலை, பர்வதமலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி எல்லாமே எனக்கு வந்து கோயிலுக்கு போறதுனா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறது எனக்கு பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல, அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்றது பிடிக்கும். ஸோ அதனால என்னமோ நமக்கு இந்த ஒரு ஆன்மீக வழி நமக்கு வந்துச்சு. இன்னைக்கு எல்லாருக்குமே நான் கொடுக்குற எந்திரமும் சரி, நான் படிக்கிற மந்திரமும் சரி, எல்லாரையுமே காப்பாத்திட்டு வருதுன்றது சத்தியமான உண்மை. ஆணித்தரமா சொல்றீங்க. இப்போ அதே மாதிரி நீங்க இந்த கொல்லிமலை போவதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணீங்க. அது வந்து சில வாட்டி தடுக்கல்கள்லாம் இருந்தது. உங்களுக்குள்ள ஒரு சில அச்சங்கள் வந்து அந்த அனுபவம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மெட்ரோ நேரில். அது வந்து கொல்லிமலையில இல்ல, அது வந்து பர்வதமலை. அதாவது டைரக்டா சித்தர்கள் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ண இடம். இன்னைக்கு வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு சித்தர்கள் அங்க வராங்கன்றது வந்து நிறைய பேர் உணர்ந்த ஒரு விஷயம். திருவண்ணாமலை கிரிவலம் முடிச்சுட்டு நேரா அவங்க வந்து அமைதியா உட்கார்ற இடம் வந்து பர்வதமலை. அது வந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு சார். பர்வதமலைக்கு போனேன். கிட்டத்தட்ட 3 முறை நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். மலையை பார்த்தீங்கன்னா அப்படியே மேகத்துக்குள்ள பொத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரியே நம்ம ஏற போறோம், நம்மளால முடியாதான்ட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் என்னோட நண்பர் சொன்னார்ல, அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நம்ம இந்த மாசம் போகலாம் அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், 3-4 தடவை போயிட்டு என்னால ஏற முடியலன்னு வந்துட்டேன்ப்பா, என்னால முடியாது. இல்ல நீ வா, இந்த தடவை ஏறுவன்றாரு. சரி, ஏதோ இவர் மூலியமா ஒரு அழைப்பு வருதே, போகலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போயிட்டு திரும்பி வரும்போது ஏறிட்டேன், நல்லா மேலே ஏறிட்டேன். போய் சாமியை பார்த்தோம். அந்த கோயில ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா, சிவனை வந்து எங்கேயுமே நம்ம உள்ள போய் பார்க்கவே முடியாது. சிவனுக்கும் போய் பக்தர்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லா கோயிலுக்குள்ள போக முடியாது. ஆனா இங்கே மட்டும்தான். அவர் பேர் வந்து மல்லிகார்ஜுனர். சிவன் பேர் மல்லிகார்ஜுனர். அந்த அம்மா பேர் வந்து பர்வதாம்பிகை. இந்த பர்வதமலையில இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களால டைரக்டா நம்ம போய் நம்ம கையால தொட்டு அலங்காரம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இங்க இருந்து நிறைய பேர் பால் எடுத்துட்டு போவாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணலாம். அது ஒரு சிறப்பு அங்க. அதே மாதிரி போனீங்கன்னா அந்த இடத்துல சித்தர்களோட பார்வை நம்ம மேல படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு முத சித்தர் காட்சி கொடுத்த இடம் பர்வதமலை. அவர் வந்து அவர் பேர் ஏதாவது தெரிஞ்சதுங்களா? இல்ல, அவர் பேர்லாம் தெரியல. ஆனா எனக்கு எல்லா இடத்துலயுமே கொடுத்தது எல்லாமே இந்த ராம்தேவர் தான். யாக்கோபு அவரோட உருவம் தான் எனக்கு வந்து நிற்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண் சித்தர், அது வந்து எங்கன்னா நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்துல பாபநாசம் கீழே சிவன் கோயில் சார், மேல வந்து சொரிமுத்து ஐயனார். அந்த வழியில போகும்போது ஒரு அம்மா என்கிட்ட ஃபுல்லா ஜடமுடியோட வராங்க சார். வந்து பேசுறாங்க. நான் பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன். அந்த அம்மா எப்ப ஏறினாங்கலாம் தெரியாது, என்கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு நான் பஸ் எங்கேயுமே நிக்கல, திரும்பி பார்க்குறேன், அந்த அம்மா இல்லை, பஸ்ல இல்லவே இல்லை. நானும் இறங்குற ஸ்டாப்பிங் மொத்தமும் பார்க்குறேன், எங்கேயுமே அவங்க இறங்கல. இது வந்து எப்பன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி. என் நம்பர் இல்லை, என்னை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் குலசாமியை தேடி வந்திருக்கீங்க, உங்கள் குலசாமி இங்கே இல்லை. உங்கள் குலசாமி வந்து இந்த சீர்காழி பக்கத்தில்
அதாவது 6 கன்னிமார்கள் இருக்காங்க. அந்த இடத்துல தான் உங்க குலசாமி இருக்காரு. உங்க குலசாமி மதுரை வீரர். இந்த விஷயம் வந்து அவங்க எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட குலசாமியை நான் சொல்ல முடியும். உங்களோட போட்டோ, உங்களோட பேர் அதை வச்சு நான் வந்து உங்க குலசாமியை வந்து கணிச்சு சொல்ல முடியும். அந்த ஒரு விஷயம் அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க சார். சரி, எங்கேயோ போயிட்டாங்க. எனக்கு அது வரலாம் எனக்கு தெரியவே தெரியாது சார். எங்க அப்பாவுக்கு ஒரு நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது அப்பா இறந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. உங்களை பார்த்துட்டு வந்து ஒரு 2 வருஷத்துல அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஐயா, நீங்க என்ன சொரிமுத்தாயினார் கோயிலில் பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்லுங்கம்மா, பஸ்ஸில் கூட பேசுறீங்களே ஜடமுடி. ஆமாம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. உங்க அப்பாவுக்கு வந்து அடிப்படை போகுது, கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவங்க சொல்லி 2 நாள்ல நான் வீட்டில் சொன்னேன். ஆனால் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ நம்ம கூட ஒரு சில விஷயத்த சொல்ற மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பாதிப்புன்னு வரும்போது தான் அன்னைக்கே அவர் சொன்னாரே அப்படின்னு தோணும். சொன்ன எடுத்துக்கல. ஏன்னா முதல் அனுபவம் எனக்கு வீட்டுல இருந்து தான் கிடைக்கிது. அப்போ சொன்ன அவங்க எடுத்துக்கல. சரி பார்த்துக்கலாம்டா, அது ஏதாவது கனவா இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி நானும் விட்டேன். கரெக்டா 2வது நாள் 2nd ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்து பேக் போன் வந்து L5 L6 அடி. அதோட இந்த கால் நடக்க முடியல அப்பாவுக்கு. அப்பா வந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து தாங்கி ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா எப்படி ஃபோன் பண்ணாங்க என்னன்னா தெரியாது சார். ஆமா, அப்புறம் அப்பா இறந்துட்டாரு. 6 வருஷம் ஆச்சு. நாங்க வந்து அதுக்கடுத்து அந்த கோயில் பக்கமே போகல. அப்பா இறந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு நாங்க சரி இப்போ 3வது வருஷம் ஆயிடுச்சு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போனோம். சபரிமலைக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போனோம். சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போயிட்டு கீழே பாபநாசம் கும்பிட்டுட்டு வந்துருவோம். இதுக்கு நடுவுல ஒரு கோயில் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு போர்டு பார்க்குறோம். அந்த போர்டு உள்ள போறோம், கார் எடுத்துட்டு போய் உள்ள போறோம். அப்போ ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. நாங்களும் போறோம். அந்த கோயில் வந்து சூப்பர் லொக்கேஷன் சார், நல்ல லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் சார். அந்த எல்லாருமே ஒரு டோர் உள்ள வந்து ஒரு ஓட்டை மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போறவங்கலாம் எவனோ ஒருத்தன் பார்த்தா நம்ம தான் எல்லாருமே பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரி பார்த்துட்டு நானும் வந்துட்டேன். அப்போ வந்தவங்க சொன்னாங்க, அது உள்ள என்ன தெரிஞ்சிச்சு நீங்க பார்த்தீங்களே? ஒண்ணுமே தெரியலையே. ஆனா எனக்கு அந்த ரூம்ல அந்த அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. நான் எப்ப அங்க பார்த்தேன் பாருங்க ஜடமுடி, அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஐயா இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி அப்படி திரும்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி திரும்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது நான் இப்படிதான் இந்த பொசிஷன்ல தான் பாக்குறேன். அந்த பழைய காலத்து சேர்ல சார், இந்த வாத்தியாருக்கெல்லாம் போடுவாங்க கட்டை சேர், அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எல்லாரும் எனக்கு உள்ள ஒரு உருவம் தெரிஞ்சிச்சப்பா, ஆளு உட்கார்ந்துருக்கேன். யாருமே உட்கார்ல, ஒரே ஒரு கட்டை சேர் தான் இருக்குன்னு. சரின்னு வந்துட்டோம் சார். இந்த அம்மா இறந்து 16 வருஷம் ஆயிடுச்சுன்னு கீழே பழம் வைக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ல பார்த்தீங்க, பேசியிருக்காங்க. இந்த அம்மா செத்து 16 வருஷம் ஆயிடுச்சு சாமி. அவங்க தான் கோயில் கட்டினாங்க. இந்த கோயில் கட்டினதோட அவங்களுக்கு உடம்பு முடியாம இறந்துட்டாங்க. இல்லம்மா உள்ள உட்கார்ந்துருந்தாங்களே அந்த இல்ல, ஒரு சிலர் வந்து சொல்றாங்க சாமி நான் அவங்கள பார்த்தேன்னு, ஆனா நிறைய பேர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னாங்க. அதோட எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 வருஷமா தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு. ஸோ இப்போ இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு நம்ம அரசியல் சூழல்ல. எப்படி இருக்கும் சார் இனிமே வர காலங்கள்லாம் எப்படி இருக்கும்? அரசியல் எந்த மாதிரி இருக்கு, யாரா இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதாவது இதுல வந்து இந்த குடும்ப அரசியல் இருக்குல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடுறாங்க. ஸோ அது கண்டிப்பா மாறும். அது மாறினதுக்கு அப்புறம் யோசிப்பாங்க, கோபு சித்தர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ இந்த நிறைய இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்போ நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க 25லேருந்து 26 எண்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கொத்தா உயிர் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எந்த பகுதி, எந்த இது, அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு அது கிடைக்குது? எந்த பகுதின்னு சொல்ல முடியாது சார். ஆனா தமிழ்நாடு, எந்த மாநிலம்னு நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுல முக்கியமான இடத்துல, அதாவது கூட்டம். இப்போ சாதாரணமாக வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கள்ளக்குறிச்சின்னு இருக்கு. கள்ளக்குறிச்சியில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சீரழிவு நடக்காது. எங்க மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல அந்த சீரழிவு இருக்கு. அது மெரினா பீச்சா இருக்கலாம், கன்னியாகுமரியா இருக்கலாம். சொல்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல மொத்தமா ஆளு சேர்றாங்களோ அந்த இடத்துல அந்த சீரழிவு இருக்கு.
ஓகே. இப்போ நிறைய ஆன்மீகம் அப்படின்னும் போது இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சில பேர் கோயிலுக்கு போகிறாங்க, சில பேர் போகல, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. என்ன மாதிரியான அரசியல் சூழல் வந்து ஆன்மீக ரீதியாக நடக்கும் இனிமே காலங்கள்? இனிமே ஆன்மீக அரசியல் தான் சார் நடக்கும். ஏன்னா இது எப்பவுமே வந்து ஒரு விஷயம். இப்போ பாருங்களேன், நாடோடி மன்னன்ல வந்து எம்ஜிஆர் லெகில் போட்டுக்கிட்டு நடிச்சாரு. அதே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஃபேஷனா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே போயிட்டு யூட்டர்ன் ஆகுது. காலம் வந்து போயிட்டு யூட்டர்ன் ஆகுது. ஏன்னா அதுக்கு மேல அங்க போறதுக்கு அவங்களுக்கு பாதை இல்லை. கரடு முரடான பாதை போனா கெட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால ஆன்மீகம் வந்து திரும்பி இப்போ ஆன்மீகத்தை எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சு இன்னைக்குதான் கோயில் குளத்துல கூட்டம் வர ஆரம்பிச்சு. ஸோ ஆன்மீகம் வந்து என்னைக்குமே அழியாது சார். ஏன்னா கடவுளை நம்பினவன் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை சார். ஸோ கடவுளை நம்புங்க. யாரா இருந்தாலும் இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். குலசாமி கும்பிடாத குடும்பம் குலநாசம். ஸோ குலசாமி கும்பிடுங்க. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் முத வந்து நிற்கிறது உங்க குலசாமி தான். ஸோ குலசாமியை கும்பிடுங்க. குலசாமி தெரியலையா, எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்க குலசாமியை காமிச்சு கொடுக்குறேன், நீங்க போய் கும்பிடுங்க. குலசாமி கும்பிடலன்னா குலநாசம். பெத்த தாய் தகப்பனுக்கு ஒழுங்கா சோறு போடுங்க. அவங்கள மதிச்சிங்கனாலே நீங்க நல்லா வருவீங்க, நல்லா வரலாம். ஸோ இந்த விஷயம் இது சின்ன சின்ன விஷயம் தான். நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தோஷம் தான். அதை சரி பண்ணிக்கிட்டோன்னா அதான் சொல்றதுன்னா, இப்போ வண்டிங்க போய்கிட்டே இருக்கு சார், பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. ஒரு 10 வண்டிக்கு பின்னாடி நிக்கிறவனுக்கு வந்து அந்த ரோடு எதனால டிராஃபிக் இருக்குன்னு தெரியாது. ஆனா முன்னாடி ஒரே ஒருத்தன் ஓட்ட தெரியாம போய்கிட்டு இருப்பான், இல்ல பெரிய வண்டியா ஸ்லோவா போயிட்டு இருப்பான். அதனால வர்றது. அதுக்கு முன்னாடி அவனுக்கு நிறைய இடம் இருக்கும். ஸோ இந்த பைக்காரை வந்து என்ன பிரச்சனை தெரியாம பின்னாடியே போகும். பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி அவனை ஓவர்டேக் பண்ணி போயிட்டா இவனோட லைஃப் ஃப்ரீயா போய்கிட்டே இருக்கும். அது தெரியாம தான் வந்து நிறைய பேர் அந்த டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், கடல்ல இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த இடம். ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ அரசியல்ல இப்போ சக்சஸ் ஆகாம இருப்பாங்க, சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சந்தேகம் வராங்கன்னா அது நீங்க தீர்வு பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டிப்பா பண்ணலாம் சார். சார் ஒன்றும் இல்லை, ஒரு அட்வொகேட் ஒருத்தர் நம்ம நண்பர், அவர் வந்து என்ன பண்ணாரு, இதே மாதிரி ஒரு பிரச்சனை நல்லா படிச்சவர், நல்லா கேஸ் எடுத்து நல்லா வாதாடினவர், அவரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாகி வயிறு எல்லாம் வீங்கி போய் ரொம்ப பிரச்சனை இருந்தார் சார். அவர் வந்து நம்ம கிட்ட வந்தார். வந்து இது மாதிரி இருக்கு சாமி, நான் நல்லா இருந்தேன் சாமின்ட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் நான் வந்து கேஸ் வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்கேன், இன்னைக்கு என்னோட நிலைமை சரியில்லை அப்படின்னு வந்தார். வந்த உடனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த கேஸை மட்டும் ஒரு கேஸாக எனக்கு வந்து நான் வந்து இந்த இதை முடிச்சுட்டு நான் வந்து ஏதோ ஒரு அரசியலுக்கு போகிறேன், அது என்னால் முடியுமானார். கண்டிப்பாக முடியும், ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் உடம்பையும் சரியாக்கி இன்னைக்கு வந்து நம்ம அண்ணாமலை அவர் கூட வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கார். ஸோ சாதாரணமாக இருந்தவர். அதே மாதிரி ஒருத்தர் ஆயில் கடை வச்சிருந்தார், அவருக்கும் வந்து நான் அரசியலுக்கு போகணுன்னாரு. பிஜேபியில் இன்னைக்கு வந்து மாநிலத்தில் அவர் பொறுப்பில் இருக்கார், ரமேஷ்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து இது நம்மளால முடிஞ்சதுன்றதை விட நம்ம கும்புற கடவுள் நம்ம கேட்கறத கொடுக்கும், அதை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், அவ்வளோதான். கேட்குற முறை ஒன்று தான் சார். நீங்கள் கேட்பீங்க, நான் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் உங்ககிட்ட கொடுப்பேன், இவ்வளோதான் விஷயம். ஓகே, பரவாயில்ல. அப்போ அரசியல் வரணும் அப்படின்னா ஸோ அரசியல் சார்ந்து இருக்கவும் கண்டிப்பாக உங்களை தேடி வந்தால் அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக வரலாம். சரி, இதே மாதிரி உச்சபட்சமாக திரைத்துறையில் வந்து நல்ல பயங்கரமாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. வந்துட்டு திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவீங்க சார்? இது வந்து ஒன்னொன்னு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், அது அவங்களோட தொழில். இப்போ நீங்க வரீங்க சார், எனக்கு வந்து வியாபாரமே சார், எனக்கு தொழிலே சரியில்லை சார்னும் போது உங்களுக்கு என்ன பூஜை பண்றனோ அதே தான் அவங்களுக்கும். டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, அவங்களுக்கும் அதே தான். அதாவது அவங்க தொழில முன்னேற்றம் வேணும் சார். இது வந்து அதனாலதான் இந்த நடிகைகளை வந்து நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது திடீர்னு மினு எரியும், கொஞ்ச நேரத்துக்கு காணாம போயிடும். ஸோ அது அவங்களோட தொழில். ஸோ அதை திரும்பி மினுக்க வைக்கிறதுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்துருவோம், திரும்பி அந்த பழைய ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக. ஸோ அப்போ யாராவது செலிப்ரிட்டி ஆகணும்னா இவர் வந்து சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் செலிப்ரிட்டி ஆகிடலாம். ஸோ இதே சுவாரஸ்யமான விஷயத்தோடு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு பேசுவோம், சந்திப்போம். வணக்கம்.